நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழக அரசு ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நியூ நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் போஸ்டிங். சோ இந்த போஸ்டிங் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 19/5/2025 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கு இப்பவே விண்ணப்பிக்கலாம். சோ நமது தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் ஆண்கள் பெண்கள் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும். அதையும் வந்து நம்ம வந்து சொல்லும் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இதோடைய மத்த அப்டேட் எல்லாம் பார்க்க முடியும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோ. சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன் எங்க இருந்து வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா RITES அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ்ல இருந்தா அபிஷியல் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 30/4/2025 தான் வந்திருக்குது. 19/5/2025 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 24/5 சொல்லியிருக்காங்க. சோ டெக்னீஷியன் போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அப் டு 40 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி வந்து 19/5/2025 சொல்லியிருக்காங்க. இந்த டெக்னீஷியன் போஸ்டுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிகிரியில பிஎஸ்சி டிகிரி எடுத்து பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ரெண்டுல எது படிச்சிருந்தாலே போதும். இது போஸ்ட் குவாலிபிகேஷன் இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 40% வந்து மினிமம் மார்க் வந்து எடுத்திருந்திருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. உடல் ஊனமுற்றல இருக்கீங்க அப்படின்னா சோ அவங்க யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. உடல் ஊனமுற்றலுக்கு 40% வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் வீக் பர்சன், SC, ST, OBC, NCL சோ இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ உடல் ஊனமுற்றலுக்கு தான் இந்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்குது. சோ ஒன் வேணா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் 125 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் கொஸ்டின் வந்து வைக்கிறாங்க. மினிமம் பாசிங் மார்க்ஸ் வந்து யூஆர் கேட்டகரிக்கு 50%. இதே வந்து SC, ST, OBC உடல் ஊனமுற்றீங்கன்னா 45% மார்க் எடுத்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 100%க்கு வந்து வெயிட்டேஜ் மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடத்துவோம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு தேவையான சிலபஸும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த சிலபஸ்க்கு ஏற்றவாறு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெட்டீரியல் வாங்கி படிச்சுக்கலாம். இந்த மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் கீழே இருக்கக்கூடிய ஆக்டிவ் கார்டுல வந்து கொடுத்திருக்கேன். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சோ இதுல கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிலபஸ் டீடைல்ஸ் மட்டும் வந்து நாங்க புக் வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்கான மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இயர்லி சிடிசி 3,19,793 ரூபாய், மந்த்லி கிராஸ் பே வந்து 26,649 ரூபாய், மந்த்லி சேலரி வந்து பாத்தீங்கன்னா 14,643 ரூபாய் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 டிஃபரெண்ட் லொகேஷனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ மதியம் 1 மணி போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இந்த எக்ஸாமினேஷன் சிட்டி வந்து பாத்தீங்கன்னா டெல்லி, குர்கான், NCR, கொல்கத்தா, குவாத்தியில தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ எக்ஸப்ட் அப்படி எடுத்துட்டீங்கன்னா SC, ST உடல் ஊனமுற்றலுக்கு வந்து இருக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது. ஒன்லி OBC கேட்டகரிக்கு மட்டும்தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. சோ ஒன்வேனா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன டீடைல்ஸ் எடுத்துக்கணும், 1 காப்பி வந்து ரெஸ்யூம் CV எடுத்துக்கோங்க, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கோங்க, உங்களோட ஹையர் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட், அகாடமிக் 10th 12th டிப்ளமோ, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், கேஸ்ட் சர்டிபிகேட், ஐடென்டி ப்ரூஃபுக்கு வந்து பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் எக்ஸ்பென்ஸுக்கு டீடைல்ஸ், சப்போர்ட் டாக்குமெண்ட் ஏதாச்சும் அதோட இது, உடல் ஊனமுற்று இருந்தீங்கன்னா அதோட காப்பீஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கேன் பண்ணி காப்பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்றதுக்கு கண்டிப்பா இருக்கும். சோ அது மட்டும் இல்ல நம்ம நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்றதுக்கான கம்யூனிகேஷன் டீடைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஒன்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ண கூட எந்தெந்த டாக்குமெண்ட்ல நீங்க சப்மிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இது நீங்க இந்த செக்லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோ நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ கேஸ்ட் சர்டிபிகேட் SC, ST வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இவங்களே இங்க வந்து கொடுத்திருக்காங்க, இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி OBCக்கு தனியா கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் அந்த சர்டிபிகேட். டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க.
சோ அதுக்கும் ஓபிசிக்கு வந்து இதுல இருக்குது, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி முடிகிறேன். சோ இதுதான் நம்ம உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. 19/5/2025 அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, விருப்பம் உள்ளவர்கள் யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ யூஸ் வந்து அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். சோ நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் வெப்சைட் உடைய அப்ளை பண்றதுக்கான லிங்க் இதுதான். சோ இந்த நியூ லிங்க் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேகன்சிஸ் லிஸ்ட்டுக்கு நீங்க விண்ணப்பிக்க போறீங்களோ சோ அதை வந்து சரி பண்ணிக்கலாம். சோ இந்த மல்டிபிள் போஸ்டிங்ஸ் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுல எந்த போஸ்டிங் விண்ணப்பிக்க போறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சோ என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க போறீங்களா, சோ ஒரு எக்ஸாம்பிள் ஜெனரல் மேனேஜர் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் அப்ளை டீடைல்ஸ் வந்து கொடுத்துரும். சோ அதை வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், உங்களோட ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம், அதே மாதிரி ஜெண்டர், அதுல வந்து மேலா ஃபீமேலா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டகரியோ ஓபிசி எஸ்சி எஸ்டி எக்கனாமிக் பர்சன் கொடுத்துருங்க. ஒரு டேட்டா பர்த் வந்து இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, சோ இது வந்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்க. சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து தனித்தனியா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதை நீங்க வந்து ஒன் பை ஒன்னா நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தான் இதுல வந்து கொடுத்துருக்கோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணிருக்கீங்க, நான் புதுசா அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சோ இதுல போஸ்டிங் எல்லாமே வந்து கொடுத்துட்டு சோ RETS ஆல்ரெடி நீங்க ப்ராசஸ் பண்ணீங்களா இல்லையா, நோன் கொடுத்துருங்க, எஸ்னு கொடுத்துருங்க. சோ உடல் ஊனமுற்றோர்ல இல்லையா, எஸ்ஆ நோவா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸர்வீஸ் மேனா இல்லையா, எஸ்ஆ நோவா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மிலிட்டரி மேனா இல்லையா, சோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜம்மு காஷ்மீர்ல இருக்கீங்களா இல்லையா, சோ அதே மாதிரி ஆல்ரெடி வந்து RITSல எம்ப்ளாயி இருந்தீங்களா இல்லையா, சோ இது எல்லாமே வந்து கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க் வந்து எதுல இருந்து எடுத்தீங்க, ஃப்ரெண்ட்ஸா, வெப்சைட்டா, சோ நம்ம சேனல்ல இருந்து வந்திருக்கனால நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதர்ஸ் கேட்டகரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சோசியல் மீடியா, லிங்க்டின், நியூஸ் பேப்பர், எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடும். இது வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான லிங்க் இதுல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் லாகின் பண்ணிட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துறீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷன் குவாலிபிகேஷன், ஆல் இமேஜ் டீடைல்ஸ் அப்லோட் பண்றது, போட்டோகிராஃப், சோ டிக்ளரேஷன் பாக்ஸ் சப்மிட் பண்ணிட்டு நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டேப்புக்குள்ள போகும். சோ ஒன்ஸ் அதை முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோ நீங்க ஜெனரேட் பண்ண எல்லா டீடைல்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து அப்ளை ஆயிடும்.